நம்ம தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா வயசான பாட்டிகள்லாம் இந்த பாம்படம்னு ஒன்று போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? தண்டட்டின்னு சொல்லுவாங்க, பாம்படம் போட்டிருப்பாங்க. எதுக்கு அவ்வளோ நகையை வந்து ஒரு கிளவி காதில் போட்டிருக்கு? எவனா வந்து அத்துட்டு போகிறதுக்கு தானே. யாராவது யோசிச்சு பார்த்துருக்குறோமா? எதுக்கு ஒரு வயசான கிழவி காதில் போய் இவ்வளவு நகை போட்டிருக்காங்க அப்படின்னு? என்ன காரணம் என்றால், வயசான காலத்துல பிள்ளைங்கள்லாம் அவங்கவுங்க பாட பார்த்து ஒதுங்க போயிட்டாலும் இந்த கிழவிக்கு சாவு முதலுக்கு தன் கையில் பணம் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்ம மண்ணின் ஏற்பாடு இது. பொம்பளை பிள்ளை தனியா இருக்கக்கூடாது, அதுகிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு இருக்கக்கூடாது. இந்த நகை போடுறதே அப்படித்தான் வந்த பழக்கம். ஏன்னா ஆம்பளை பிள்ளை அதே ஊர்ல இருப்பான், வீடு வயல் சொத்து அவன் பார்த்துக்குவான். பெண் பிள்ளை இன்னொரு இடத்துக்கு போயிருக்கிறது, அதுக்குன்னு கையில ஒரு உறுதி இருக்கணும் என்பதற்காகத்தான் நகைகளை பெண் குழந்தைகளுக்கு போட்டு அழகு பார்த்தார்கள். அதனாலதான் வயசான பாட்டி கூட காதுல என்ன போட்டிருப்பாங்க? தண்டட்டி போட்டிருப்பாங்க. எனக்கு யார் கடைசி வரைக்கும் சோறு போடுறியோ அவன் இந்த தண்டட்டி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும். பார்த்துருக்கீங்களா? தைரியமா காலை நீட்டி உட்காந்துக்கிட்டு இந்த கிளவி பேசும். இந்த முதல் மரியாதையில் வர்ற வடிவுக்கரசி மாதிரி எலே அப்படின்னு பேசும். என்ன தைரியம்? தங்கிட்ட ஒரு வருமானம் இருக்கிறது, தன்னிடம் ஒரு சொத்து இருக்கிறது என்கின்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை அன்னைக்கு பெண்கள் கையில் கொடுத்திருந்தார்கள்.